الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் ஒரு மரணத்திற்கு மூடி ஜனாசாவை குளிப்பாட்டி விட்டு அதனுடைய தீனாரை பார்த்தவர்களாக இங்கே குழுமி இருக்கிறோம். ஒவ்வொரு மரணமும் நமக்கு ஒரு பாடம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நாம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மரணங்களும் அது மரணித்தவருக்கான பாடம் அல்ல, மரணத்தை பார்க்க வந்த நமக்கான ஒரு பாடம். நாளை நமக்கும் இதே போல ஒரு மரணம் நிகழும், நம்மையும் இதே போல குளிப்பாட்டுவார்கள், நம்மையும் இதே போல கஃனிட்டு கொண்டு போய் குழியிலே அடக்கம் செய்வார்கள் என்ற சிந்தனை நாம ஒவ்வொரு மரணத்தை பார்க்கும் போதும் நமக்கு கண்டிப்பா வரணும். ஆனாதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்கள் அத்தியாயங்களில் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னு சொன்னா, மரணம் சம்பந்தமான வசனங்களை பேசாமல் அல்லாஹ் கடந்து போவதில்லை. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், அனைத்து ஆத்மாக்களும் கண்டிப்பாக இந்த மரணத்தை தழுவி ஆக வேண்டும் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லுகிறான். ஐனமா தகுனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா, இந்த மரணத்தை கண்டு எங்கேயாச்சும் வெறுண்டு ஓடுறீங்களா, கண்டிப்பா இந்த மரணம் உங்களை அடையும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னல் மௌத்தல்லதி தஃபிரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா, இந்த மரணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும், நீங்கள் கோட்டை கொத்தளங்களில் போய் ஒளிந்து கொண்டாலும் என்று அல்லாஹ் திருமறையில பேசுறான். இது போன்ற நிறைய வசனத்துல அல்லாஹ் திரும்ப திரும்ப இந்த அடியார்களுக்கு, நம்மை போன்ற எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் நினைவுபடுத்துறது என்னன்னு சொன்னா, மரணத்தை பற்றி தான் அல்லாஹ் நினைவுபடுத்துறான். ஆனா நாம என்ன, நம்முடைய வாழ்க்கையை சற்று இந்த நேரத்துல இந்த இடத்தை விட்டா இதை பத்தி சரியான முறையில சிந்திப்பதற்கு இடமே கிடையாது. இந்த இடத்தில் நின்று யோசித்து பாருங்கள், நாம ஒரு ஜனாசாவை இங்கே கிடத்தி இருக்கிறோம். இதை பார்த்து நாம நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? மரணிச்சிருக்கிறாங்க, மரணித்தனுடைய குடும்பத்தாருக்கு அது ஒரு பெரிய சோதனை வேதனை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான், வலனபுலு வன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃப் வல் ஜூஅ் வ நக்ஸி மினல் அம்வால் வ அன்ஃபுஸி வ ஸமராத்தி வ பஸிரி ஸாபிரின், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் அன்புசி உயிர்களை பறித்தும் சோதிப்போங்கிறான் அல்லாஹ். உயிர் நம்ம கூட இருந்தவங்க, நம்ம கூட உறவாடியவர்கள், நம்மோடு பேசியவர், நம்மோடு அமர்ந்தவர் இன்றைக்கு ஜனாசாவாக கிடத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த இடத்துல நாம யோசிக்கணும், நம்முடைய வாழ்வை யோசிக்கணும். நாமும் இதே போலதான் ஜனாசாவாக கிடத்தப்படுவோம். நம்மையும் பேர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். ஜனாதா எப்ப மவுத் எப்ப எடுப்பீங்க அப்படிங்கிற வார்த்தை மாறும். இதெல்லாம் நாம் இந்த இடத்துல யோசிக்கலன்னு சொன்னா, இதை விட யோசிப்பதற்கு வேற இடமே கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், மரணம் மரணம் என்று பேசுறோம் இல்லைங்க, எனக்கு மரணம் வந்துருமோ அப்படின்னு நம்ம பேச்சளவில் இருக்கிறோமே தவிர நம்ம இடத்துல வாழ்வளவில் இல்லாம தான் இருக்குது. ஏன்? இந்த உலகத்தை தான் நம்ம நேசிக்கிறோம். உலகம் என்று சொல்லி உலகத்தை அதிகமா நேசிக்கிறோம் இல்ல. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில சிந்தித்து பாருங்கள், இந்த உலகம் என்பது என்ன நினைக்கிறோம்? பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம், அடுத்தவர்களை விட இன்னொரு வாழ்க்கைக்கு மேலோங்கி போயிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்றா, ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீணும் விளையாட்டும் அலங்காரப்படுத்தப்பட்ட வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்றான். உலகத்தை நாம தான் பெருசா நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? திருமறையை புரட்டி பாருங்கள், தமிழாக்கத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தான், ஒண்ணுமே இல்லை. முஃமின்களுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு அல்லாஹ் சொல்றான். அத்துன்யா முஃமினு சிஜ்ஜீன், முஃமின்களுக்கு சிறைச்சாலை தான். சிறைச்சாலையான இந்த வாழ்க்கையில நாம மறுமைக்காக என்ன சேமிச்சிருக்கிறோம்? அல்லாஹ் அதையும் கேட்கிறான் திருமறை குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, வல் தன்லூர் நஃப்சும்மா கத்தமத் லிகதின், அந்த நாளை நீ சந்திக்க போற அந்த நாளுக்காக உன் இடத்துல என்ன இருக்குன்னு அல்லாஹ் கேட்கிறான். யாரெல்லாம் இடத்துல பெரிய வீடு இருக்கு, என்னிடத்துல பெரிய சொத்து பத்து இருக்குது, என்னிடத்துல மாட மாளிகைகள் இருக்கிறது, நான் வாங்கி போட்ட இடமெல்லாம் என்னிடத்துல இருக்கிறப்பே நல்லாட்ட சொல்ல போறோமா? இந்த இடத்துல இருந்து யோசித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், உன்னுடைய சேமிப்புன்னு நீ மறுமைக்காக என்ன வைத்திருக்கிறாய்? அல்லாட்ட போய் காசு பணத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு போயிடலாம் நினைச்சிட்டு இருக்கிறோமா?
அல்லாஹ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிருவான். நாம் இஹ்லாஸாக செய்த அமல்களை அல்லாஹ் நாளை மறுமையில கொண்டு வந்து நிறுத்துவான். இந்த உலகத்துக்காக, குடும்பத்துக்காக, மனைவிக்காக, மக்களுக்காக, தாய் தகப்பனுக்காக, எல்லாத்துக்காகவும் அல்லாஹ்வை மறந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் உலகத்துல. இந்த இடத்தில் யோசித்து பாருங்கள், தனிப்பட்ட முறையில நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஃபைதா ஜாத்திஸாஹ், ஒரு மிகப்பெரிய ஒரு சப்தம் அந்த நாள்ல ஏற்படக்கூடிய அந்த நாள்ல யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, ஒரு சகோதரன் தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை விட்டுட்டு ஓடிடுவானா. வ ஸாஹிபதிஹி வ பனி, தான் பெற்றெடுத்த பிள்ளை, தான் கட்டிய மனைவி எல்லாத்தையும் விட்டு அவன் ஓடிடுவான். வ உம்மிஹி வ அபி, தன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் எல்லாத்தையும் விட்டு ஓடிடுவான். ஏன் ஓடுறான் தெரியுமா? குல்லிம்ரிஹி மின்ஹும் யௌமைதின் ஷகுனு யுகனி, அந்த நாளினுடைய கடுமை எப்படி இருக்கும். என்னுடைய அத்தா, என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி என்று சொல்லி நாம அந்த நேரத்தில் அவர்களை நோக்கி ஓட மாட்டோம். ஏன் தெரியுமா? அந்த நாளினுடைய கடுமை அப்படி இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்றான். யோசிப்போம் சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது? இந்த இடத்திலிருந்து யோசிப்போம். அல்லாஹ்வுக்காக நான் என்ன செய்யறேன்? எனக்கு அல்லாஹ் கொடுத்த நேர்வழிக்காக நான் என்ன செய்யறேன்? நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திற்காக நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? என்னுடைய தூதர் சொன்ன வழிமுறை என்னுடைய வாழ்வில் இருக்கிறதா என்பதை எல்லாம் இந்த இடத்தில் நின்று நாம யோசிக்கிறேன்னு சொன்னா நமக்கு இதை தவிர வேறு இடமே இல்லை. நாம ஒவ்வொருவரும் மரணத்தை குறித்து அதிகமாக சிந்திப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நற்பாக்கியங்களை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.